மேல்மருவத்தூர் ஊரெல்லாம் சக்தி லோகம், மணலெல்லாம் சக்தி சுயம்புலிங்கம். இங்கே ஊர்கின்ற பூச்சிகள், பறக்கின்ற பறவைகள், நிற்கின்ற மரம் செடி கொடிகள், நடக்கின்ற விலங்குகள், கிடந்து புரள்கின்ற மக்களெல்லாம் தெய்வங்களே. நீரெல்லாம் சக்தி தீர்த்தம், நினைவெல்லாம் சக்தி யோகம், நித்திரையெல்லாம் நீள் சமாதி என்றே ஆக்கி பாரெல்லாம் காக்க வந்த பராசக்தி அன்னையின் வடிவமாகி பங்காரு அடிகளார் என்னும் பெயர் தாங்கியே வந்து தான் அந்தமான குருவே, சத்தியம் நிலைக்கவே நித்தமும் உழைத்திடும் சத்தியானந்த குருவே. தைப்பூச ஜோதி ஏற்றும் இந்நன்னாள், செவ்வாய்க்கிழமைதோறும் நீ நடத்தும் சுற்று பூஜை பொன்னாள். என்னே இந்த பொருத்தம், அனைவருக்கும் ஆனந்தத்தை அள்ளித்தந்து ஆழ்த்தும். செஞ்சொல்லின் இனிமையும் செஞ்சாந்தின் வளமையும் சிரிப்புற தவழ்ந்த இதழும் நெஞ்சள்ளும் இனிமையும் நித்திலம் தங்கு மார்பும் பஞ்சிடும் மஞ்சிலே பரமனார் உறவிலே பாங்குற பொழிந்த தொடையும் கெஞ்சிடும் அடியார்கள் கீழ்மையில் கீழினும் கிளர்ந்தோடி வருகின்ற நடையும் அஞ்சிலே விளையுமோ ஆறிலே விளையுமோ அறியவே சொல்ல வருவாய் அஞ்ஞான நெஞ்சிலே அருள்ஞானம் தருகின்ற அதிசய தெய்வ உருவே. மெய்ஞானம் மிக்கவர் மீதுர வாழ்ந்திடும் மேல்மருவத்தூர் சக்தி உமையே. செல்லாத படிப்பெல்லாம் செல்லாகி போகவே சிந்தையில் வந்த மகளே, இல்லாத அறிவினால் கொல்லாது சொல்லியே எத்தனை காலம் வைத்தாய். அல்லாத பேர்கட்கும் அகலாத பேர்கட்கும் அருள்கின்ற ஞான வடிவே, கல்லாத பேர்களை கற்றார்கள் ஆக்கிட்டு காலமும் பணிய வைத்தாய். கல்லால மரநிழல் கவி நின்ற நால்வர்க்கும் கவிதைகள் சொன்ன கவியே, மெல்லாத வினைகளை மெல்லவே ஓட்டிடும் மேல்மருவத்தூர் சக்தி உமையே.
மங்காதிருக்கு புகழ் தங்காதிருக்கும் இருள் மற்று ஆர் இருப்பார் உன்போலே. சிங்காதனத்தில் இரு வங்காதனத்தின் ஒரு சிங்காரி பெற்ற எழிலானே. எங்கு ஆர் நினைத்தாலும் இங்கு ஆர் நினைத்தது என எதிரோடி வருகின்ற இளையானே. சங்கார சத்தியவன் சாந்தமென ஆக வந்த வங்காறு அடிகளெனும் குருவானே. நீ ஏற்றித்தரும் தைப்பூச ஜோதி அமர்த்தப்படும் இடத்திற்கு எல்லோருடன் நாமும் விரைந்தோம். தைப்பூச ஜோதி ஒளிரப் போகும் ஜோதி பீடம் ஜிபி விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. காய்களாலும் கனிகளாலும் நெல்லாலும் புல்லாலும் தானியத்தாலும் மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு ஜோதி கலசம் ஜொலிக்கப் போகிறது. மகனே, இயற்கையை வணங்கு, எல்லாம் பெறுவாய் என அருள் திரு அம்மா நமக்கு அறிவுறுத்துவதாக இந்த அலங்காரம் ஒளி வீசப் போகிறது. ஆயிரம் ஆயிரமா இல்லை லட்சோப லட்சமா குவியும் பக்தர்கள் ஜோதி தரிசனம் காணவே இந்த ஏற்பாடு. அருள் திரு அம்மா, நீ எதை செய்தாலும் எல்லோருக்குமே செய்கிறாய். கண்டேன் ஜோதியை கண்டேன் ஜோதியை கண்டேன் ஜோதியை என கசிந்துருகி கண்ணீர் மல்கும் நேரத்தில் காண முடியவில்லையே ஜோதியை என யாரும் கண்கலங்க கூடாதே என்பதற்கே இந்த பரந்த ஏற்பாடு. ஜோதி பீடத்தின் அழகே ஜோதியாய் வெளிச்சமிட்டது. இயற்கை விளைபொருட்களை கொண்டே ஜோதி பீடம் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. வான் இயற்கை, கோள் இயற்கை, மழை இயற்கை, அருவி இயற்கை, நதி இயற்கை, கான் இயற்கை, கழனி இயற்கை, விசை காற்றும் இயற்கை, விளைபொருட்களும் இயற்கை. இந்த இயற்கையை தருவது அம்மாதானே. இயற்கைதானே நிலையானது. எனவே இயற்கை விளைபொருட்களால் அலங்காரம். அருள் திரு அம்மாவின் அருள் கரத்தால் வெளிச்சமிடப் போகும் ஜோதி கலசம் இயற்கை வழிபாட்டை விலாசமிட்டது. செப்பினால் உருவாக்கப்பட்ட உயிர் ஜோதி கலசம். செந்தாமரையாய் மலர்ந்த 5 முகங்கள். நெருப்பு ஜோதியாக, நீர் ஜோதியாக, காற்று ஜோதியாக, ஆகாயம் ஜோதியாக, நிலம் ஜோதியாக அம்மா ஏற்றப் போகும் ஜோதி எங்கும் ஒளி வீசப் போகிறது. தொன்று தொட்ட வழிபாட்டின் அடையாளம் பஞ்சபூதம் அல்லவா? அவை இயற்கை அல்லவா? இயற்கையை போற்றி புகழ்ந்து வணங்குவதுதானே ஜோதி தரிசனத்தின் சுடர்விடும் குறிக்கோளாகும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெற்ற குரு ஜோதி விளக்கை சக்தி திருமதி லட்சுமி பங்கார அடிகளார் அவர்கள் ஏற்றித் தரும் நிகழ்ச்சியை இப்பொழுது காண்கிறோம்.